நீங்கள் இதுவரைக்கும் வால்பாறைக்கு போகலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வால்பாறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வால்பாறையில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. அதே மாதிரி அழகு வந்து அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வால்பாறைக்கு போயிட்டு எங்கெங்கெல்லாம் பார்த்தேன், என்னென்ன மாதிரி பிளேசஸ்லாம் நாங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நிறையா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போனதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து அதை எல்லாத்தோட சுருக்க தான் இந்த வீடியோ. வால்பாறையில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். உண்மையிலே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து வால்பாறைக்கு ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சிங்க. அதனால் என்னாச்சு, எங்களால் வந்து வேறு எங்கேயுமே போய் பார்க்க முடியல. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வால்பாறை டவுனை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுனை வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மார்க்கெட்டு, அதே மாதிரி அந்த 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 வால்பாறையோட மெயின் சிட்டி, அதாவது மெயின் டவுனே இந்த ஏரியா தான். ஆக்சுவலாக இதுதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய கடைகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து வால்பாறைக்கு வந்தால் நிறைய அந்த மாதிரி கடைகளில் போய்ட்டு நம்ம வந்து பொருட்களை வாங்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட்டு நம்ம வந்து வாக்கோட போகலாம். ஸோ அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி விலாஸுங்கிற ஹோட்டல் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் இங்கே வந்து. ரெண்டாவது வந்து சீசன் டைமில் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சீக்கிரமாக ஃபுட்டு வந்து காலி ஆயிரும். அதனால் நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு போயிட்டு அந்த லட்சுமி விலாஸ் ஹோட்டலில் போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த வால்பாறை டவுன் பார்த்து வரைங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன ஒரு டவுன் தான். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ரோடே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டவுனை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு வால்பாறை வந்து ஒரு ஸ்மால் ஏரியா தான். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டே வந்து ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் வந்து வால்பாறைக்கு வந்து ஒரு சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா ரொம்பவே பிளான் பண்ணி வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்டேயை வந்து பக்காவாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வர்றது பெஸ்ட்டு. நல்ல ஒரு ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. நம்ம வந்துட்டு இங்கே வந்து புக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியாக வர்றவங்களுக்குலாம் ரொம்பவே செட் ஆகாது. ஸோ நானும் என்னோடய நண்பரும் பார்த்திங்கன்னா தனியாக வந்ததுனால நாங்கள் வந்து எங்கேயுமே புக் பண்ணல. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஹோட்டலை பார்த்து நம்ம வந்து புக் பண்ணலான்ட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா சாட்டர்டே பார்த்திங்கன்னா அவ்வளோக்குள்ளே எல்லாமே வந்து ஹோட்டல் ஃபுல்லாகிடுச்சு. என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கு. மேபி வந்து நீங்கள் சாட்டர்டே மார்னிங் ஒரு 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹோட்டல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு வழியாக இந்த ஹோட்டலை வந்து செகண்ட் டே எங்களுக்கு வந்து கிடச்சிது, அதாவது சண்டே கிடச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி சாட்டர்டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் ரொம்பவே சின்ன ஹோட்டல். அதை வந்து நான் வந்து காமிக்க விரும்பலை. ஸோ அதனால் வால்பாறைக்கு வந்தீங்கன்னா ஸ்டே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வால்பாறையில் ஸ்டே பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு வாய்க்கால் வந்து போகும். தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாகவே போகும். ஸோ இந்த வாய்க்காலில் வந்து நீங்கள் வந்து காலையிலே குளிக்கணும்னா இந்த வாய்க்காலில் போய்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக குளிக்கலாங்க. ஸோ நம்ம நாங்களும் வந்து என்னுடைய நண்பரும் கண்டிப்பாக அந்த வாய்க்காலில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 2 நாளுமே நாங்கள் அங்கே தான் குளித்தோம். பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு ரொம்பவே ஸ்லோவாக தான், நார்மலாக தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி போகும்போது நீங்கள் இறங்கி வந்து நல்லாவே குளிச்சிக்கலாம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ராவலை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து வால்பாறையில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்னி வேனை வந்து நாங்கள் வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு 2000க்கு வந்து ரெண்டுக்கு எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் வந்து அவர் வந்து டைம் கொடுத்தாரு. நிறைய பிளேசஸ் வந்து காமிக்கும், முக்கியமான ஒரு 4-5 பிளேசஸ் வந்து நாங்கள் காமிக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெண்டுக்கு இந்த ஆம்னி வேனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. ஸோ வால்பாறையில் முக்கியமான பிளேசஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து அந்த வாம்னி வேனை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்தாலே இந்த மாதிரி ஹைட்லேருந்து வால்பாறையோட டவுன் வந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதே மாதிரி அந்த பிளேசஸ் எல்லாமே சுற்றி பார்க்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க.
வால்பாறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டவுனை விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கிராஸ் பண்ணாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரான டீ எஸ்டேட்டோட வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான லொக்கேஷன். இங்கேருந்து நம்ம வந்து அந்த வால்பாறையோட டவுனை வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா கூழாங்கல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த ஒரு ஆறை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க நெக்ஸ்ட்டு. உண்மையிலேயே வால்பாறை வந்து ஒரு ஹெவன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவாங்க. 7th ஹெவன்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். உண்மையிலேயே அது உண்மைதாங்க. நீங்கள் வால்பாறைக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து அழகு வந்து கொட்டி கிடக்கும். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். டீ எஸ்டேட் வந்து அவ்வளோ நிறைய டீ எஸ்டேட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூழாங்கல் ஆறை வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஒரு நல்லாவே ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ஆறு தான். நம்ம வந்து இந்த ஜூலை மந்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த கூழாங்கல் ஆறில் வந்து நம்ம வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே குளிச்சுட்டு போனோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திடீர்னுட்டு இங்கே வந்து வெளில வந்ததுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர்னா ஒரு வாட்டி ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் இல்லை 3 பேரோ இறந்துட்டாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல வந்து குளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே ரூல்ஸ் போட்டாங்களாம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து போய் வந்து இந்த கூழாங்கல் ஆற்றை வந்து ஜஸ்ட்டு வந்து வியூ தான் பண்ண முடிஞ்சதே ஒழிய உள்ளே போயிட்டு நம்மளால் குளிக்க முடியலங்க. ஸோ வால்பாறைக்கு வந்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த கூழாங்கல் ஆறு. ஸோ இங்கே வந்து குளித்தா நல்லாவே இருக்கும். நம்ம வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இந்த வியூ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம வந்து போகலாங்க. இந்த கூழாங்கல் ஆறை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போகிறோன்னா மேல் நீரார் அணை அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு அணைக்கட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுரங்கப்பாதைகளோடு வந்து தண்ணியை வந்து வேற ஒரு திசைக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க. அதை பார்க்குறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வியூ வந்து இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸை நாங்கள் வந்து அப்படியே இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டு அதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் நாங்கள் இறங்கி நின்ன பிளேஸை பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு அடர்த்தியான காடு. பட் மக்கள் வந்து அதிகமாக போயிட்டே தான் இருக்காங்க. வண்டிகள் பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் இந்த மேல் நீரார் அணையை பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு சின்னதான ஒரு அணை தான். ஒரு சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த அணையில் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து திருப்பி விட்டு ஸோ இங்கே பார்க்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதைகளை வந்து இந்த தண்ணியை வந்து அனுப்பிவிட்றாங்க. இந்த சுரங்கப்பாதை கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெளியில் வந்து தண்ணி வரும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து வால்பாறையில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிளேஸு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை வந்து திருப்பி விட்டு நம்மளுடைய பாசனத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் வந்து பண்ணக்கூடிய திட்டங்கள் இது. ஸோ அதனால் இந்த மேல் நீரார் அணையும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். என்னென்னா இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே நம்ம வந்து ஒரு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் வந்து சின்ன கல்லாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது அந்த சுரங்கங்க. இந்த சுரங்கத்துக்குள்ளே தான் தண்ணி வந்து போயிட்டே இருக்குது. சுரங்கத்துடைய மற்றொரு பகுதி வந்து நம்ம வந்து ரொம்ப தூரத்தில், அதாவது ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து தண்ணி வெளியில் வரதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா சின்னக்கல்லாறு ஆறுங்க. இது வந்து சின்ன மினி ஃபால்ஸ் மாதிரியும் தோணும், அதே மாதிரி ஆறு மாதிரியும் போகும் தண்ணி. அந்த ஒரு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதையும் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறுகள் வந்து நம்மளை வந்து கிராஸ் பண்ணி போகும். ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் மேலே போயிட்டு அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு நல்லா
ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாங்க. இந்த ஒரு பிளேஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ இந்த சின்ன கிள்ளாறு பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடம்னிட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியே போயிட்டுருக்கும்போது 2 பிரிட்ஜ் இந்த மாதிரி கிராஸ் ஆகுதுங்க. இந்த மாதிரி 2 பிரிட்ஜ் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகலாம். ஜூலை மந்த் இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா நல்லாவே தண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சின்ன கிள்ளாறு மினி ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு வியூ நமக்கு கொடுக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து ரொம்ப ஹைட்லேருந்து விழுந்த மாதிரி இல்லை, ஒரு நார்மலான ஹைட்டில் தான் இருக்குது. 2வது இங்கேயுமே வந்து குளிக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அங்கேருந்து நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் யாருமே வந்து குளிக்கல. அதே மாதிரி குளித்தாலும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸுமே வியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன கிள்ளாரும் வந்து வால்பாறையில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸுங்க. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட்டுங்க. ஸோ இந்த டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டான டீ எஸ்டேட்டு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் சொன்னார். ஸோ அதனால் நம்மளும் வந்து ஓகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸையும் நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் த வேல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு 15 வீடு அந்த மாதிரி இருக்குங்க. பட் இவங்க எப்படி தான் வாழ்க்கையை வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கிறது ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான பிளேஸு. இங்கேருந்து நம்ம வந்து ஆப்போசிட்டில் பார்க்கும்போது எத்தனை மலை வந்து அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு யூனிக்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் வந்து சொன்னார். அதனால் வந்து நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து இந்த லோக்கல் டிரைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு லொக்கேஷன், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி லொக்கேஷனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து வால்பாறையில் ஒரு முக்கியமான பிளேஸு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட் வந்து அப்படியே ஃபார்மாகவே அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளை நோக்கி அந்த மிஸ்ட் வந்து வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மிஸ்ட் வந்து நம்மளை நோக்கி கிராஸ் பண்ணி போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மேகமூட்டங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மூடிடும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த பிளேஸ் ரொம்பவே அருமையான பிளேஸுங்க வால்பாறையில். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க வந்த பிளேஸ் என்னென்னா அப்போதே வந்து மேல் நீரார் அணைன்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து கீழ் நீரார் அணை. இந்த கீழ் நீரார் அணை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசுங்க. நம்ம மேல் நீரார் அணையை கம்பேர் பண்ணும்போது இந்த கீழ் நீரார் அணை பார்த்திங்கன்னா கொஞ்சமே பெரிய சைஸ் தான். இது ஓரளவுக்கு நல்லாவே தண்ணியை வந்து சேமிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து பார்க்கும்போது தண்ணி வந்து அந்த இது வந்து இந்த டேம்லேருந்து ஓப்பன் பண்ணால் தண்ணி போகும் இல்லையா, அந்த மாதிரி வியூ வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இங்கே வந்து இன்னும் நல்லா மழை பெஞ்சு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்ல ஹைட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த டேமில் வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணுவாங்க. தண்ணி வந்து வலிஞ்சு போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது நம்ம வந்து பார்க்க வந்திருக்க பிளேஸ் என்னென்னா வெள்ளக்கல் டனலுங்க. ஏற்கனவே நம்ம வந்து அந்த நீரார் மேல் நீரார் அணையில் வந்து தண்ணி போகக்கூடிய இடத்த வந்து பார்த்தோம். அந்த டனலில் வந்து போன தண்ணி வந்து வெளியில் வரக்கூடிய இடம் தான் இந்த வெள்ளக்கல் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்தையுமே. இங்கே பாருங்கள் தண்ணி வந்து ஒரு சின்னதாக ஒரு மினி ஃபால்ஸ் மாதிரி விழுது. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜும் போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கிற மாதிரி முன்னாடி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அதையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டாங்க. ஸோ அந்த டனல்லேருந்து வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி ஃபார்ம் ஆகி போகுதுங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து மார்னிங் வந்து குளித்ததுனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து குளிக்க விரும்பலை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து குளிக்கலாம். தண்ணி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஆல்ரெடி குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த இடம் என்னென்னா வெள்ளக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளக்கல் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து குளிக்கணும்னா இந்த இடத்துல வந்து குளிச்சுக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 பிளேஸை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஓரளவுக்கு டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 மணி ஆகுது. நம்ம வேன் எடுத்தோம் இல்லையா, அந்த மினி வேன் பார்த்திங்கன்னா, ஆம்னி வேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ இடத்தையும் வந்து அவர் காமிச்சார். 2000 வந்து அவர் வந்து நம்ம வந்து கேட்டிருந்தார். ரிட்டன் வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வால்பாறை பஸ் ஸ்டாண்டை நோக்கி போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகு கொட்டி இடக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்குற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட் தான். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்து ரொம்பவே அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திங்கன்னா ரொம்பவே அருமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பரான பிளேஸ் தான் இந்த வால்பாறை. நம்மளுடைய ட்ரிப்பு வந்து ஃபஸ்ட்டு டே ட்ரிப்பு பார்த்திங்கன்னா முடிய போகுது. நம்ம வந்து வேனில் போய்ட்டு நம்ம வந்து ரிட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இருந்ததுன்னா எங்கே போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, இந்த மாதிரி குரங்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து, ஸோ இந்த பஸ் வந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸுக்கு ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ வால்பாறையிலேருந்து குரங்குமுடிக்கு போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ போகிற வழி எல்லாமே டீ எஸ்டேட் தான் இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ வால்பாறைக்கு வந்திங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் பஸ்ஸில் கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணி சில பிளேசஸ்க்கெலாம் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வால்பாறையில் வந்து பஸ் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து அந்தளவுக்கு அருமையாக அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய டீ எஸ்டேட் கிராமங்கள்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் எல்லா இடத்துக்குமே வந்து பஸ் வந்து போயிட்டு தான் இருக்குங்க. அதனால் நம்ம வந்து இந்த வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வந்து குரங்குமுடி நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பஸ்லேருந்து நம்ம வந்து ஆன் த வேல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. வால்பாறையில் வந்து எங்கே போனாலுமே இந்த மாதிரி டீ எஸ்டேட் வியூ தான் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. இந்த மாதிரி கேப் ரோடு, அதே மாதிரி டீ எஸ்டேட், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வால்பாறையை வந்து சுற்றி இருக்குது. ஸோ நம்ம வந்து குரங்குமுடி நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த பஸ் வந்து டீ எஸ்டேட்டுக்கே தான் போகுது. அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டீ எஸ்டேட்டை தான் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த குரங்குமுடிங்கிற கிராமம் வந்து ஒரு சின்ன கிராமம். ரெண்டாவது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4:04 ஆகுது. ஸோ 5 மணிக்கு அங்கே வந்து பஸ்ஸு வந்து குரங்குமுடிக்கு போயிடும். போயிட்டு என்ன பிரச்சனைனா அந்த பஸ் உடனே ரிட்டன் கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வால்பாறைக்கு வரணும்னா ரொம்பவே கஷ்டம். அதனால் நம்ம வந்து அந்த குரங்குமுடி கிராமத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஜஸ்ட் அந்த கிராமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ரிட்டன் வர போகிறோங்க. பஸ் வந்து இப்போ வந்து குரங்குமுடி கிராமத்தை வந்து அடைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா மக்கள்லாம் இறங்கிட்டு இருக்காங்க.
ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக எங்கேயாச்சும் இறங்கி ஒரு டீ வேணால் நம்ம வெயிட்டு குடிச்சிட்டு வரலாம். மற்றபடி நம்ம வந்து இந்த கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கழித்து வரலான்னா அது வந்து முடியாது அப்படின்ட்டாரு டிரைவர் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நெக்ஸ்ட் பஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் டவுட்டாகவே சொன்னார். மேபி சர்வீஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே கிராமத்தில் வந்து ஸ்டே பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்காதீங்க. மேபி நீங்கள் வந்து மத்தியான டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஈவினிங் இந்த மாதிரி வரக்கூடிய பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் வால்பாறைக்கு போயிருக்கலாம். பட் இது வந்து லாஸ்ட் பஸ்ஸாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வால்பாறைக்கு ரிட்டன் வர முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் நம்ம வந்து இந்த ஒரு கிராமத்தை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வால்பாறையில் வந்து நம்மளுடைய முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னையோட முடியுதுங்க. இந்த குரங்குமடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இருட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கேயுமே போக முடியாது. கொஞ்சம் ஹோட்டலில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து அன்றைக்கி ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து சோலையார் டேமை பார்க்குறது நம்மளுடைய பிளானு. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. ஸோ 2வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலையார் டேமை நோக்கி நம்ம வந்து இப்போ வந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம். இது வந்து வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கவர்மெண்ட் பஸ் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது சோலையார் டேமுக்கு. வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளாம் வந்து அடித்து பிடிச்சி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டை எடுத்துட்டோம். மற்றபடி பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை பஸ்ஸில். ஆனால் அந்த சோலையார் டேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேசஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட்டு. ஸோ அதே மாதிரி அந்த சோலையார் டேமோட நீர்த்தேக்க பிளேஸை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த சோலையார் டேமோட நீர்த்தேக்கம் வந்து இங்கேருந்தே ஆரம்பிச்சிருது. இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கம் வந்து எல்லாமே சோலையார் டேமோட நீர்த்தேக்கம் தான். இங்கேயுமே வந்து நம்ம வந்து இப்போ ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இறங்கி அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ஸோ அங்கே ஏதாச்சும் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா போயிட்டு குளிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நம்ம வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் வால்பாறையிலேருந்து. இந்த சோலையார் டேமில் போயிட்டு அங்கே வந்து அந்த டேம்லேருந்து தண்ணி வெளியில் வர்றது, அதே மாதிரி அந்த சோலையார் டேமில் நீர்த்தேக்கத்தை அந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பட் போகிற இடம் தாங்க ரொம்பவே அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதே ரூட் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணி போனீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிடலாம். அதனால் வால்பாறைக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த சோலையார் டேமு. எல்லாருமே கண்டிப்பாக இந்த சோலையார் டேமை வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்னா போகிற வழி வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து வந்தோம். வால்பாறையில் பார்த்தீங்கன்னா நிறைய புது பஸ் வந்து அவங்க வந்து விட்டுருந்தாங்க நிறைய பிளேசஸ்க்கு. என்னென்னு தெரியல, இந்த சோலையார் டேமுக்கு போகிற ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பழைய பஸ் தான் இருந்து. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். பஸ்ஸில் இறங்கி வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து சோலையார் டேமோட பிளேஸுங்க. ஸோ இந்த சோலையார் டேமை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். வால்பாறையில் வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த சோலையார் டேமு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த டேமையும் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இந்த டேமை ஒட்டினாப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பார்க்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைமில் வந்திங்கன்னா அந்த பார்க் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கிட்ஸோட வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா மாதிரிலாம் இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இது வந்து நம்ம வந்து மேலே டேமோட மேலே இருந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து தண்ணி டேம் வந்து திறந்து தண்ணி வெளியில் போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்க்குறதுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கேயுமே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி நமக்கு வந்து பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸில் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து சோலையார் டேமோட ஆக்சுவல் வியூ பாயிண்ட்டு. பார்த்திங்கன்னா அணையிலேருந்து தண்ணி வந்து எவ்வளோ அழகாக வருது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் வால்பாறைக்கு வந்தீங்கன்னா இந்த சோலையார் டேமோட வியூ பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ஷட்டர்லேருந்து தண்ணி வழிஞ்சு போகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. நல்ல மழை பெஞ்சு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா 3 ஷட்டர்லேயுமே தண்ணி வழிஞ்சு போகும். அதே மாதிரி இந்த தண்ணி திறந்து போகும்போது இதில் வந்து அதிகமான தண்ணி போனோன்னா அதோட வியூவுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நம்ம வந்த டைமுக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் தண்ணி போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த சோலையார் டேமில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வால்பாறைக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீழே நோக்கி போகிறோம். கீழே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வியூஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதையும் நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நிறைய மிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ரிட்டர்ன் போகும்போது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவி அருவி அப்படிங்கிற அருவி வந்து இருக்குது. அதாவது மங்கி அருவின்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ வந்து அதை வந்து கவி அருவின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அந்த கவி அருவியில் வந்து நம்ம வந்து சூப்பராக ஒரு குளியலை போட்டு போகிறதா அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க. வால்பாறைக்கு வந்தீங்கன்னா குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு கவி அருவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அருவி. நம்ம லக்கை பொறுத்து இது வந்துங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மலாக வந்துச்சுன்னா இந்த அருவியில் ரொம்பவே அருமையாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்ம வந்து குளிக்கலாம். ஸோ நம்ம வந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லாமே சூப்பராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நல்லாவே குளிச்சிட்டோம். அதனால் நீங்கள் வந்து எய்தர் வால்பாறைக்கு போகும்போதோ இல்லாட்டி போயிட்டு ரிட்டர்ன் போகும்போதோ இந்த கவி அருவியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு போனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த கவி அருவியில் கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க. இந்த வால்பாறை ட்ரிப்பில் நாங்கள் கடைசியாக பார்த்த இடம் என்னென்னா ஆலியார் டேமுங்க. இது வந்து வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா அந்த டேம்லேருந்து ஆப்போசிட்டில் பார்க்கக்கூடிய மலைகளுடைய அழகு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து எதர் வால்பாறைக்கு போகும்போதோ இல்லாட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதோ இந்த ஆலியார் டேமை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ வால்பாறை ட்ரிப்பில் இந்த ஆலியார் டேம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டேம்லேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மலைகளை வந்து சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வரோங்க. ரெண்டாவது ஒரு 4 o'clock முன்னாடி வந்துட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மலைகளை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டுருச்சு, ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு வியூ வந்து குறைஞ்சது. ரெண்டாவது க்ளவுட் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் க்ளவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளவுடுங்கிறதுனால ரொம்பவே அருமையாக நம்ம வந்து பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பாருங்கள் இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மூவியை வந்து லொக்கேஷன் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது கொடுக்கும். ஃபோட்டோஸ்லாம் அந்தளவுக்கு நம்ம வந்து தாறுமாறாக எடுக்கலாங்க இந்த இடத்துல.
வீடியோட எண்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இந்த ஆலியா டேமை வந்து பார்த்துட்டு நம்மளுடைய வால்பாறை ட்ரிப்பை வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வால்பாறையில் நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி வேறு ஒரு லொக்கேஷனில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.